நாம் சுபகாரியங்களுக்காக உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறீங்க. உதாரணத்திற்கு ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க, இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வீட்டிலிருந்து கிளம்பும்போது அவங்க வீட்டு எல்லைக்கு போகும் வரை நம்ம சகுனம் பார்த்தே ஆகணும். என்னப்பா தொட்டதுக்கெல்லாம் சகுனம் பார்த்தா நம்ம வாழ்க்கையில் என்னப்பா பண்ண முடியுங்கிறது இதில் நம்ம பார்க்கக்கூடாது. நிச்சயமாக சகுனம் பார்த்த பிறகு தான் இப்போ நீங்கள் ஒரு பூஜை அறையில் போயிட்டு சாமி கும்பிடும் பொழுது பூஜை அறையில் இருக்கக்கூடிய பள்ளி சத்தம் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த தீபம் எப்படி எந்த பக்கம் திசை பார்த்து எரியுது, நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்து நீங்கள் எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா அது அசைவு கொடுக்கும். அந்த தீபம் நம்மக்கிட்ட பேசக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. ஆழ்மன சக்தியில் ஒரு நல்ல சக்தி இருந்ததுன்னா அந்த தீபம் பேசுகிறத கூட நம்மளால் உணர முடியும். அப்போ அந்த தீபம் தீபத்தை பார்க்கும் பொழுது முதல் நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்கு பக்கத்தில் போகும் வரை நம்ம சகுனம் பார்க்குறது தான் ஒரு சிறப்பான முறை.